அனைவருக்கும் இனிய தேய்பிறை பஞ்சமி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் என் வீட்டில் எப்படி எளிமையாக பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபட்டேங்கிறத பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான வாராகி அன்னையோட பூஜையில் சேர்க்க வேண்டிய முக்கிய சில பொருட்களையும் நான் சொல்லியிருக்கேன். அது மூலமாக எப்படி அர்ச்சனை பண்ணலாம், அதனால என்ன பயன்கள்ங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வாராகி அன்னைக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் பற்றி சொல்ல போகிறேன். அந்த தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் இருக்க வறுமை கடன் எல்லாமே தீருங்கிறது நம்பிக்கை. அந்த தீபத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அந்த தீபத்தையும் நீங்களும் எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் வீட்டில் ஏற்றி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் பூஜை ரூமை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி பச்சரிசி மாவால் கோலம் போட்டேன். இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் ஆடி பஞ்சமிங்கிறனால கொஞ்சம் கோலம் ஸ்பெஷலாக போடலான்னு அந்த பச்சரிசிலேயே கலருக்கு பதிலாக குங்குமம் சேர்த்து நான் போட்டிருக்கேன். அதனால தான் கோலம் இப்படி இருக்குது. மஞ்சளும் பச்சரிசி குங்குமம் இதில் தான் நான் கோலம் போட்டிருக்கேன். நாளைக்கு ஆடி வெள்ளிங்கிறனால அதுக்கும் சேர்த்து நல்ல பெரிய கோலமாக போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு கோலமே. எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. நீங்களும் பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? என் வீட்டில் வாராகி அம்மன் படமும் இருக்குது, குட்டி சிலையும் இருக்குது. நான் பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறது வழக்கம். இது ஏற்கனவே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்னைக்கு ஆடி பஞ்சமிங்கிறனால வாராகி அம்மனுக்கு புதுசாக ஒரு அலங்காரம் பண்ண போகிறேன். இது மாதிரி நான் ஏற்கனவே மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தன காப்பில் நான் பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். அது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ சந்தனத்தை நல்லா குழச்சி எடுத்து அதுக்கப்புறம் நல்ல மணமாக இருக்கிற அந்த சந்தனத்தை அம்மாவோட உடல் முழுக்க நான் காப்பு செலுத்தியிருக்கேன். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். வாராகி அம்மனை வீட்டில் வழிபடாதவங்களுக்கும் இந்த அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நேர்மையும் உண்மையும் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வாராகி அம்மன் இருப்பாங்க. அதனால் யாரும் வழிபட முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களோட வேண்டுதலை நீங்கள் வாராகி அம்மனுக்கு வைங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். நான் ஆரம்பத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் நான் வீட்டில் ஒட்டி வச்சு வாராகி அம்மனை வழிபட்டேன். அவங்க சக்தி பலன் எதுவுமே எனக்கு தெரியாது, வரலாறு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிஞ்சு தான் நான் பூஜை பண்ணவே ஆரம்பித்தேன். ஆனால் தெரியாதப்பவே நான் அவங்களுக்கு எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும்னு தெரியாமலே நான் அவங்க ஃபோட்டோ வச்சு வெள்ளி செவ்வாயில் பூஜை பண்ணி நான் சாமி கும்பிட்டேன். எனக்கு நிறைய நல்லது தான் நடந்திருக்கு. அதனால வீட்டில் எந்த பிரச்சனையும் இவங்களாலன்னு வச்சனாலன்னு வந்தது கிடையாது. நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால நீங்களும் வாராகி அம்மனை வழிபட முடியலன்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாராகி அம்மனுக்கு இப்போ சந்தன காப்பு அலங்காரம் முடிச்சு அம்மன் குளிர்ச்சியாக அழகாக ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம பூஜைக்கு ரெடி ஆகணும். நம்ம பூஜை செய்யும்போது முதல்ல விநாயகரை வணங்கணும். விநாயகர் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருக்கேன். அதனால் அவருக்கும் நான் சந்தன காப்பு அலங்காரம் பண்ணியாச்சு. வாராகி அம்மனுக்கும் சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி அவன் ஃபோட்டோவுக்கும் சந்தனத்தால் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு பொருளால் நான் வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ திரும்ப இன்னைக்கு பண்ணணும்னு தோணுச்சு, இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பொருள் எப்போவுமே நான் வீட்டில் வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீபம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தீபத்தை ஒரு தட்டில் 5 செம்பருத்தி இலை, அதாவது பஞ்சமி நாளே 5 தான், 5வது திதி. அதனால் 5 செம்பருத்தி இலையை வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி இலைக்கு பார்த்தீங்கன்னா பணவசியமும் வறுமையை நீக்கிற ஒரு சக்தியும் இருக்குது. இந்த எளிமையான தீபம், இந்த செம்பருத்தி இலை எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அதனால் உங்களால் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மனை நினச்சி இந்த செம்பருத்தி இலை தீபத்தை ஏற்றுங்க. நல்ல பயன் கிடைக்கும். நான் 5 செம்பருத்தி இலை வச்சுருக்கேன். உங்களுக்கு செம்பருத்தி பூக்கள் கிடைச்சா அதையும் நீங்கள் பறித்து வைங்க. செம்பருத்தி இதழ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்களோட இதழும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும் மடல்கள், அதுவும் 5 தான். அதனால் நீங்கள் அதை வச்சிங்கன்னா இன்னுமே வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூ கிடைக்கல, இலை தான் கிடச்சிச்சு. அதனால் இலையை வச்சு நான் தீபம் ஏற்றுறேன். பூ
பூக்கள் வந்து நீங்கள் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். தீபத்துக்கு வந்து இலை தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். மல்லிகைப்பூவால் சுற்றி அலங்காரம் பண்ணிட்டேன். இன்னைக்கு வியாழக்கிழமைனால, அதுவும் இல்லாமல் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிறம் பிடிக்குங்கிறனால நான் வந்து மஞ்சள் உடை தான் அணிஞ்சிருக்கேன். மஞ்சளும் சிகப்பும் கலந்த உடை அணிஞ்சு வாராகி அம்மனுக்கு சிகப்பு திரியினால 5 முக தீபம் வந்து ஏற்றிருக்கேன். முதல்ல வந்து நான் வந்து விநாயகருக்கு தான் வந்து தீபம் ஏற்றினேன். விநாயகருக்கு தீப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கான தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மா வாராகி அம்மாவுடைய தீபத்தையும் வந்து ஏற்றியாச்சு. எல்லாருக்கும் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் இருக்கணும். வறுமைனா என்னன்னா கடன் இல்லாத வாழ்க்கை, யாரிடமும் கையேந்தாத வாழ்க்கை. இதுதான் வந்து நமக்கு வறுமை இல்லாத நிலை. இந்த நிலை இருந்தாலே போதும், நம்ம எல்லாருமே பணக்காரங்க தான். அதாவது அம்பானி மாதிரி நம்ம வந்து பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம யாருக்கிட்டையும் கையேந்தாம நம்ம உழைப்புல வர வருமானத்தை வச்சு வாழ்றோம் இல்லையா, அதுதான் வந்து உண்மையான நமக்கு சந்தோஷம். நைட்டு படுத்தா நமக்கு தூக்கம் வரணும், அந்த மாதிரி ஒரு நிலையை மட்டும் தரணும். அப்படிதான் வேண்டிக்கணும். நமக்கு அந்த நிலைமை இப்ப இல்லைனாலும் இனிமே வருங்காலத்துல நமக்கு வரணுங்கிறத இந்த பஞ்சமி திதியில எல்லாரும் வேண்டிக்குவோம். இந்த 5 முக தீபத்தை ஏத்திட்டு அம்மனுக்கு பிடித்தமான பானகம், அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து வாழைப்பழமும் வச்சு நான் வந்து இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். ரொம்ப எளிமையா தான் என் பூஜையை பண்ணியிருக்கேன். செம்பருத்தி இலை இருக்கிற அதே வாராகி போட்டோ, அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கான பூக்கள் ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சிலை வந்து இந்த பூக்களோட சேர்த்து இன்னொரு அகலமான பொருளும் அர்ச்சனை பண்ண போறேன். இது மட்டும் 5 திரி போட்டு ஏற்றலாம் தான், இல்ல ஒரே ஒரு திரி மட்டும் நீங்க போட்டு சிகப்பும் கருப்பும் நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்ப சிலை வாங்கும் போது அதுல இருக்கும். இந்த குன்றின்மணி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பழங்குடி மக்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்தினாங்க. பில்லி சூனியம் இந்த மாதிரி திருஷ்டிகள் இந்த மாதிரிலாம் அகல்றதுக்கு அவங்க கையில எப்பவுமே வச்சிருந்தாங்க. இதுல நிறைய வண்ணங்கள் இருக்கு. பச்சை வெள்ளை அந்த மாதிரி வந்து நிறைய வண்ணங்கள் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எளிதா கிடைக்கக்கூடியது இந்த சிவப்பு அப்புறம் கருப்பு கலந்த இந்த குன்றின்மணி தான். இந்த குன்றின்மணியால நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு இருக்கிற அந்த வறுமை வந்து நீங்கும். அதே மாதிரி வீட்டுல இருக்க திருஷ்டிகளும் அகலும். அதனால வந்து இந்த குன்றின்மணி உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்னா வாங்கி வீட்டுல வச்சு அவங்க அதுக்கும் வந்து ஒரு கிண்ணில போட்டு வச்சு நீங்க தூப தீப ஆராதனை வந்து வெள்ளி செவ்வாயில காட்டுங்க. அதுவுமே ரொம்ப நல்லது. இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமினால நம்ம வறுமையை அகற்றுறதுக்கும் செல்வ செழிப்பு வளர்றதுக்கும் முக்கியமா நம்ம வந்து கடன் இல்லாம வாழ்றதுக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கும் தான் இந்த வழிபாடு நம்ம செய்யறோம். நமக்கு இருக்கிற குட்டி வருமானத்துல அதை வச்சு நம்ம வாழ்ந்தாலும் சுற்றி இருக்கவங்க கண் திருஷ்டி நம்மளை வந்து அண்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள் நம்ம பண்றோம். அதுல நம்ம செம்பருத்தி இலை தீபமும் குன்றின்மணி அந்த அர்ச்சனையும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நீங்க வீட்டுல எளிமையாவே செய்யலாம். இதெல்லாம் வந்து நமக்கு வெற்றிலை தீபம் மாதிரி இந்த செம்பருத்தி இலை தீபமும் நமக்கு செல்வ செழிப்பை தருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. வாராகி அம்மனுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ இருந்தா அதையும் அவங்களுக்கு சாத்தி வழிபடுங்க. பானகம் வந்து கண்டிப்பா செஞ்சு வைங்க. அப்படி இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு இல்லை மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி பூமிக்கு அடியில் விழுற கிழங்குகளும் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. வெள்ளம் இருக்கு வீட்டுல வெள்ளை கட்டி தான் இருக்குன்னா அதையும் வைங்க. இந்த வறுமை வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்மளும் தான். நம்ம வாயில இருந்து எப்பவுமே இல்லைங்கிற அந்த சொல் வந்து இருக்கவே கூடாது. எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் தீந்தே போனாலுமே நம்ம இது வந்து வாங்கணும், எண்ணெய் தீந்து போச்சா வாங்கணும். அதே மாதிரி உப்பு வந்து சுத்தமா இல்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சுத்தமா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு தொடச்சிட்டு தான் போகும். அதனால இனிமேதான் வாங்கணும். இது வந்து ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லை, பாசிட்டிவான எண்ணங்களுடைய எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். பாசிட்டிவா இருக்கவங்க எப்பவுமே நெகட்டிவா வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. வாங்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெருகிறது தான் வேணுமே தவிர ஒரே நாள்ல நம்ம எல்லாருமே குபேரன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. படிப்படியா முன்னேறதுல தான் நமக்கு நல்ல மகிழ்ச்சியும் நிரந்தரமான ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஒரே நாள்ல நம்ம எல்லாரும் உயர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறத நம்ம மறந்துடுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம கர்ம வினைகள் போக்கணும்னா நம்ம படிப்படியா சில துன்பங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் இன்பத்தை அடையணும். ஆனா அதுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பண்ற பூஜைகளும் நம்ம செய்யற நல்ல தான தர்மங்களும் நம்ம எண்ணங்களுமே என்னைக்கும் வீண் போகாது, நமக்கு திரும்ப நல்லதுதான் செய்யும். அதனால நீங்களும் வாராகி அம்மனை மனசார நினைச்சு அவங்களுக்காக மனமுருகி வேண்டி எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுமா, நான் எப்பவும் உன் காலடியிலேயே கிடக்குறேன், நான் வந்து உனக்கு பெருசா எதுவும் செய்ய முடியாது, ஆனா என்னோட அன்பு முழுசும் உனக்கு தரேங்கிறத மட்டும் நீங்க வேண்டுங்க.
அந்த பஞ்சமுக நாயகி கண்டிப்பாக நமக்கு அருள் செய்வாங்க. இதை மட்டும்தான் எல்லா கடவுள்கிட்டையுமே கேட்கணுமே தவிர, நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வியாபாரம் பேசாதீங்க. அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட கடவுள் தான் நமக்கே கொடுத்தாரு. அவருக்கு போய் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி கோவில்களில் போனால் கடவுள் பேரில் அர்ச்சனை பண்ணுறதே எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பேரில் தான் அர்ச்சனை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, படைச்சவரே கடவுள் தான். அவருக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ண முடியாது. அவரு தான் நமக்கு நல்லது செய்வார். அதனால எப்போவுமே ஆன்மீகத்தில் பணிவு ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுள் முன்னாடி யாராக இருந்தாலும் தலை வணங்கி தான் நம்ம அவரை நமஸ்காரம் பண்ணணும். அதனால இந்த தீப ஆராதனையை நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த தேய்பிறை பஞ்சமி நமக்கு வறுமையெல்லாம் போக்கி கண்டிப்பாக வளமையை சேர்க்கும். இந்த ஆடி பஞ்சமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மா இன்னைக்கு அழகா இருக்காங்க. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னா இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் இதனால பயன்பெற்று எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.